இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை ஒருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த காட்ஸ் கிரேஸ் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நம்ம தியானிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 118:15. நீதிமான்களின் கூடாரத்தில் இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. நீதிமான்களின் கூடாரத்தில் இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம பலவிதமான சத்தத்தை தேவன் கேட்டார்னு சொல்லி நம்ம தியானித்தோம். ஆனால் அந்த நாளில் நம்ம கூடாரத்தில் இருக்க வேண்டிய ஒரு சத்தம் என்னென்னா இரட்சிப்பின் கம்பீர சத்தம். இது யாருடைய கூடாரத்தில் இருக்குமா? நீதிமான்களுடைய கூடாரம். இந்த நீதிமான்கள்னால் யார் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவங்க தான் நீதிமான். அப்படி இரத்தத்தினால் கழுவப்படும் போது அவருடைய பார்வையில் நம்மளை நீதிமான்களாக என்ன செய்திருந்திருக்கிறாரு, மாற்றியிருக்கிறார். இந்த நீதிமான்களுடைய கூடாரத்தில் தான் இந்த ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாகும். ஒரு வீட்டில் எல்லாருமே ரட்சிக்கப்பட்டிருக்கும் போது அந்த வீடு ஒரு குட்டி பரலோகம் போல் காணப்படும். உண்மையிலே ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டு நிறைய பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்கும்போது நிறைய வாக்குவாதங்கள், பிரச்சனைகள் வர்றதை கூட நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். அப்படி இல்லாதபடி ஒருத்தர் ரட்சிக்கப்படும் போது, ஆண்டவரே எங்கள் வீட்டில் எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் நீதிமான்களாய் மாறணும்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் இந்த குடும்பம் முழுவதும் என்ன செய்வார், ரட்சிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். முதல்ல நம்ம குடும்பத்தை நம்ம ஆதாயப்படுத்தி கொள்கிறவங்களா என்ன செய்யணும், காணப்படணும். அந்த நீதிமான்களின் கூடாரத்தில் தான் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாகும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய பெயர்கள் பரலோகத்தில் என்ன செய்யணும், சொல்லப்படணும். அது தூதர்கள் மத்தியில் சொல்லப்படுகிற அந்த சத்தம் பரலோகத்தில் ஒரு பெரிய சந்தோஷம், அப்பா வீட்டில் ஒரு பெரிய சந்தோஷம், அந்த பூமியிலையும் ஒரு பெரிய சந்தோஷம் நமக்கு என்ன செய்யும், உண்டாகும். இப்படிப்பட்ட சந்தோஷம், இப்படிப்பட்ட சத்தம் நம்ம கூடாரத்தில் என்ன செய்யணும், கேட்கப்படணும். ஒருவேளை இதே மாதிரி ஒரு சந்தோஷம் ஒருவேளை யாரும் கொடுக்கவும் முடியாது, எடுக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம், அப்படிப்பட்ட ஒரு சமாதானம், ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொரு குடும்பங்களுக்கு என்ன செய்யணும், கொடுக்கணும். எனக்கு ஒரு வசனம் வேதத்தில் ரொம்ப பிடிக்கும். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். எத்தனையோ வீட்டில் பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே வாக்குவாதங்கள், அப்படி இல்லாதபடியே அந்த குடும்பத்தில் பெற்றோர் பிள்ளைகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இருக்கும்போது, சமாதானமாக இருக்கும்போது, சந்தோஷமாக இருக்கும்போது, சாட்சியாக இருக்கும்போது எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷம் நீதிமான்களுடைய கூடாரத்தில் என்ன செய்யும், காணப்படும். அது நம்முடைய கூடாரத்தில் அப்படி என்ன செய்யணும், காணப்படணும். யோசுவா குடும்பத்தை போல நம்ம குடும்பமாய் ஆண்டவரை சேவிக்கிற பிள்ளைகளாக நம்ம என்ன செய்யணும், காணப்படணும். அப்படி நம்ம ஆண்டோடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே இந்த ரட்சிப்பின் கம்பீர சத்தம், ஆண்டவரே இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தர் குடும்பத்தில் உண்டாகணும்ப்பா. ஆண்டவரே ஒருவேளை ஒருத்தர் ரட்சிக்கப்படலைன்னா கூட அந்த குடும்பத்தில் கஷ்டமான சூழ்நிலை காணப்படும்ப்பா. அது இல்லாதபடி எல்லாரும் ரட்சிக்கப்படணும்ப்பா. அந்த குடும்பத்தில் எல்லாரும் நீதிமான்களாய் மாறணும். ஆண்டவரே கர்த்தர் அப்படி மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் அதற்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ ஆண்டவரே, அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு அந்த ஜெபத்தை கேட்டு அந்த குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் நீ ரட்சித்து கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கம்பீர சத்தம் ஆண்டவரே இந்த குடும்பத்தில் காணப்படட்டப்பா. மகிழ்ச்சியின் சத்தம் காணப்படட்ட ஆண்டவரே. அந்த குடும்பத்தில் உமக்குள் இருக்கிற அந்த சந்தோஷம், சமாதானத்தினால் நீங்கள் நிரப்பி ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.